இந்த முஹர்ரமிலிருந்து நேரத்தில் கவனம் எடுங்க. நேரம் தான் எங்களுக்கு முக்கியம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் எப்படி கழிச்சாங்க? அவ்வாறு கழிப்போமாக இருந்தா நாங்க நேரத்தை பயன்படுத்திட்டோம். அதை தவிர நீங்க வேற எந்த முறையில் நேரத்தை கழிச்சாலும் நாங்க புத்தியற்றவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல தனி சூரா வைத்திருக்கிறான். வல் அஸ்ர். அஸ்ரன்னா என்ன? காலத்தின் மீது சத்தியமாக. காலம் பெருமதி. காலத்துக்குள்ள வருடம், மாதங்கள், மணித்தியாலங்கள், நிமிடங்கள், வினாடிகள். இமாம் ஃபக்ருத்தீன் ராசி தன்னுடைய தஃப்சீர் எழுதுறாங்க, ஒரு மனிதன் 1000 வருடம் பாவத்தில் இருந்தார். 1000 வருடம் பாவி. அவருடைய கடைசி வினாடியில களிமா சொல்லிட்டார். உயிர் பிரிகிற நேரம் என்னமோ அல்லாஹ் அவரோட இறக்கப்பட்டு களிமாவை சொல்லிட்டார். அந்த ஒரு வினாடியுடைய பெருமதி என்ன தெரியுமா? நெடுடி காலம் சொர்க்கவாதி. இதுதான் நேரத்துடைய பொறுமதி. நேரம் பொறுமதியானது சகோதரர்களே. வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. அல்லாஹ் சும்மா சத்தியம் செய்ய மாட்டானே குர்ஆன்ல. நேரம் கொடுக்கல. உலமாக்கள் சொல்லுவாங்களாம், பேசிக்கொண்டிருந்தா பணத்தை தாரோம், நேரத்தை தரையில. நேரத்தை தர முடியாது. நேரம் பொறுமதியானது சகோதரர்களே. சென்ற ஆண்டை விடுங்க, இன்ஷா அல்லாஹ் இந்த ஆண்டுடைய ஒவ்வொரு நாளும் பிரயோஜனமாகிட்டா தஹஜ்ஜத்துக்கு எழும்பி யோசிங்க. ஒவ்வொரு ஆயத்தா உங்களுக்கு சொல்லலாம். பொறுமதியான நேரம் இருக்குது. அதுல மிக பொறுமதியான நேரம் என்னதுமா? தஹஜ்ஜுத். அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து சொல்றான், வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக். நபியே தஹஜ்ஜத்ல எழும்புங்க. அல்லாஹ் பொறுமதி அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்க மாட்டானே. நபிக்கு சொன்னா, நபியே தஹஜ்ஜுத் எழும்புங்க. அப்ப தஹஜ்ஜுத்ல தூங்குறது பொறுமதியா, தொழுகிறது பொறுமதியா? நீங்க யோசி. இரண்டாவது பொறுமதியான நேரம் என்ன தெரியுமா? ஃபஜ்ர். அல்லாஹ் குர்ஆன்ல வல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக. வல் ஃபஜ்ர் குர்ஆன்ல இருக்குதா இல்லையா? ஏன் இந்த ஃபஜ்ர் நேரம் எவ்வளவு பொறுமதி என்றால், இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. ஃபஜ்ர் நேரம் மலக்குகள் இறங்குறாங்க. ஃபஜ்ர் நேரம், இந்த ஃபஜ்ர் நேரம் 3 அமல் இருக்கு, ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியது. முதலாவது என்ன? ஃபஜ்ர் நேரம் குர்ஆன் ஓதும். இரண்டாவது அமல் என்ன? ஃபஜ்ருடைய சுன்னத்திற்கு 2 ரக்காத். நீங்க பார்த்திருப்பீங்க, எங்கட பள்ளி எல்லாம் ஃபர்து தொழுதாலும் தொழுதுட்டு இருப்பாங்க. அந்த அளவு முக்கியத்துவமா படுத்தி வச்சிருக்கிறாங்க. ஆனா எங்களுக்கு அப்படி முக்கியம் இல்லை. நாங்க தொழுதுட்டு தொழ வேண்டியது. ஏண்டா அந்த ஃபஜ்ருடைய சுன்னத் 2 ரக்காத் தொழுதால் கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. அன்றைக்கு முழு உலகமும் உங்களோட கைவசம் வந்துட்டு. ஃபஜ்ருடைய சுன்னத்து. மூணாவது அமல் ஃபஜ்ருடைய தொழுகை. நாலாவது அமல் அந்த ஃபஜ்ர் தொழுதத்திலிருந்து சகோதரர்களே, பொறுமதியான நேரங்கள் சூரியன் உதிக்கும் வரைக்கும் தொழுதடத்தில் இருக்கும். சூரியன் உதயமாகிற வரைக்கும் இடத்துல தொழுதடத்திலே இருக்கும், உசும்ப கூட. சூரியன் உதித்ததோடு என்ன செய்யணும்? எலும்பி 2 ரக்காத் தொழணும். 2 ரக்காத் தொழுவமா இருந்த நன்மை என்ன தெரியுமா? ஹஜ் தாம்மா, பூர்த்தியான ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும். எவ்வளவு நேரம் பொறுமதி? ஒரு ஹஜ் செய்யறதுக்கு $20,000 எவ்வளவு கஷ்டப்படணும். அல்லாஹ் எவ்வளவு பெருமதியாக்கி வச்சிருக்கிறான் நேரத்தை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் உங்களுக்கு சொல்றேன் நான். எப்படி ஒரு நாள் கழியும்? நீ அடிக்கடி யோசிப்பீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ திருமணம், இவ்வளோ பிள்ளைகள், இவ்வளோ வீடு, அவருக்கு தொழில் என்ன, ஒரு நாள் எப்படி கழிச்சிருப்பார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்துக்கு எழும்பிடுவார். நபி அவங்களும் தூங்குற விருப்பம் தான். என்ன நேரம் பொறுமை. தஹஜ்ஜத்துக்கு எழும்பினாங்கன்னா என்ன செய்வாங்க? எழும்பினதோடே துஆ ஓதிடுவாங்க. தஹஜ்ஜத்துக்கு எழும்பி நபி அவங்க தண்ணி குடிப்பாங்க, தோல் துருத்தி தண்ணீர். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் என்று துஆவை ஓதிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? தஹஜ்ஜத்ல எழும்பி 8 ரக்காத் தொழுவாங்க. நேரத்தை எப்படி பாதுகாக்கிறார்? 11 ரக்காத் தொழுவாங்க வித்ரோட, 12 13 ரக்காத். ஏன் தொழுதாங்க? நேரம் பொறுமை. அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் சாய்வாங்க. நபி அவர்களுடைய ஷெட்யூல் இதான், நாளாந்த ஷெட்யூல். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஃபஜ்ருக்கு அதான் சொல்லுவார். சொன்னதோட எழும்பி என்ன செய்வாங்க? 2 ரக்காத் சுன்னத் தொழுதுருவாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க? ஃபஜ்ர் தொழுவிப்பாங்க. அந்த மவுத்து வரைக்கும் உள்ள நபியுடைய நாளாந்த ஷெட்யூல் இது. நேரம் மிக பெருமதியாக்கிட்டு மவுத் ஆயிட்டார்.
நாங்க புத்திசாலிகள் சகோதரர்களே. அவர் நேரத்தை கழிச்ச மாதிரி எங்களை வச்சிருக்கோம் தர்த்தீப். 8 மணிக்கு தான் எழும்புறது இல்ல, நான் 10 மணிக்கு தான் எழும்புறது. அதெல்லாம் நீங்க ஒரு நாளை கை செய்தப்பட போறீங்க இன்ஷா அல்லாஹ். அதல்ல எங்கட முறை. உஸ்வத்துன் ஹஸனா, மாத்திக்கொள்ளுங்க. ஒரு படிக்கல எவ்வளவு நாளும் சரி, இப்ப மாத்துவோம், கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கொள்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர தொழுதுட்டு அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க, திக்ர்ல இருப்பாங்க, சஹாபா கூட பேசுவாங்க, கனவு கண்டீங்களான்னு கேட்பாங்க. எதுவரைக்கும்? சூரியன் உதிக்கிற வரைக்கும் எழும்பக்கூடாது. உலமாக்கள் சொல்றாங்க அந்த நேரம் தான் அல்லாஹ் ரிஸ்க பிரிக்கிறார். ரிஸ்க பிரிக்கிற நேரம் தூங்கினாங்க ரிஸ்க் பிரிக்க. அதானே முசீபத். இல்ல நான் கனடால இருக்கிறேன், நீங்க கனடால இருங்க, அமெரிக்கால இருங்க, உங்களுக்கு எவ்வளவு முசீபத்தை அடிக்கும்னா ஒரு கிழமை ஃப்ரிட்ஜில் வச்ச சோற திம்பிங்க. ஒரு கிழமை இல்ல, கனடால வாழ்றோம், கனடாலாம் வாழ்றீங்க, உங்களுக்கு வந்த முசீபத் என்ன தெரியுமா? ஒரு கிழமைக்கு பிறகும் அதே சோறு. ஸ்ரீலங்கால ஏழை திங்க மாட்டான், ஃபக்கீர் திங்க மாட்டான் ஸ்ரீலங்கால. இதுதான் முசீபத்துங்கிறது. சில விடயங்களுடைய பரக்கத்தை அல்லாஹ் எடுத்துருவான் எங்களுக்கு. ஏன்? அந்த நேரம் தூங்குறோம். வாழ்க்கையில நீங்க பாருங்க, பெரிய கஞ்சனா இருப்பீங்க, உங்கள்ட்ட கோடிக்கணக்கு காசு இருக்கு, ஸ்ரீலங்கால சொத்து இருக்கும், கனடால சொத்து இருக்கும். ஆனா ஈயுறிஞ்சான் கஞ்சனுங்கிற ஈயுறிஞ்சான் கஞ்சன் தெரியுமா? எந்த நேரமும் ஃபிக்ர் காசை பத்தி தான் இருக்குது, கோடிக்கணக்கு. ஆனா அனுபவிக்க மனம் இல்ல, கவலை. இதெல்லாம் என்ன தெரியுமா? ரிஸ்க்ல பரக்கத் இல்லை. சகோதரர்களே, இஸ்லாம் சொல்லித்தார புத்திசாலித்தனம் என்ன? சுபக தொழுதுட்டு இருக்கும். எதுவரைக்கும்? கொஞ்ச நேரம் தான், 20 நிமிடம் 30 நிமிடம் தான். சூரியன் உதித்ததோட சகோதரர்களே எழும்பி 2 ரக்காத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவாங்க. சொன்னாங்க பூர்த்தியான ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும். வழக்கத்தை கொண்டு வர நேரம் பொறுமை. அதற்கு பிறகு நீங்க தூங்குறனா தூங்க போய். அதிலிருந்து சகோதரர்களே லுஹர் நேரம் வரைக்கும் பெருமதியான நேரம் எது? துஹாவுடைய நேரம். அல்லாஹ் அதையும் சத்தியம் செய்திருக்கிறான் குர்ஆன்ல. எப்படி? வல் ஃபஜ்ர் என்று சத்தியம் செய்தானே இல்லையா? வஸ்ஸுபஹி இதா தனஃபஸ், சுபஹுடைய நேரத்தின் மீது சத்தியமாக. அல்லாஹ் சத்தியம் பண்ணினா விளையாட்டுக்கு பண்ணல, அல்லாஹ் சத்தியம் பொறுமை. புத்திசாலிகளுக்கு தெரியும். அடுத்த சத்தியம் வத்துஹா, லுஹா நேரத்தின் மீது சத்தியமாக. லுஹா நேரம் சகோதரர்களே லுஹருக்கும் காலைக்கும் இடையுள்ள நேரம். லுஹா நேரம் என்ன இருக்கு? அமல் 4 ரக்காத் சுன்னத். எழுமி நீங்க 12 மணிக்கு எழுமி நீங்க தூங்கி 12:30க்கு எழுமி நீங்க தூங்கி சரி, ஒரு 4 ரக்காத் 2 ரக்காத் 4 ரக்காத் துஹாவுடைய தொழுக. அல்லாஹ் சொல்றான், இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, அந்த 4 ரக்காத் தொழு, உன்னுடைய முழு வேலையும் நான் பாரமெடுப்பேன். எங்க உடம்புல 360 மூட்டுகள் இருக்கு. இந்த 360 மூட்டுகளுக்கும் சதகா 4 ரக்காத் துஹாவுடைய தொழுக. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொன்னாங்க, அபூ ஹுரைரா துஹா தொழுகை விட்டுறாதீங்க அபூ ஹுரைரா. அங்க விடல துஹா தொழுகை. அடுத்த பெருமதியான நேரம் இது சகோதரர்களே, லுஹருடைய நேரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹருக்கு முன்னால 4 ரக்காத் சுன்னத் தொழுவார். பொறுமதி 2 தொழுதீங்க போதும், 4 தொழுதா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஃபர்தான லுஹருடைய தொழுகை சகோதரர்களே அந்த நேரத்துக்கு தொழணும். நேரத்துடைய பொறுமதி அதான். இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. முஹர்ரம்ல நியத்து வைங்க, அல்லாஹ் நசீப தருவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தானே நசீப தாரு. லுஹர தொழுதுட்டு 4 ரக்காத், லுஹர தொழுதுட்டு 4 ரக்காத். இதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்குங்க, பொறுமதி இதெல்லாம். இதற்கு பொறுமதியா காசும் இல்ல, தங்கமும் இல்ல, மாணிக்கவும் இல்லை. அதற்கு பிறகுள்ள பொறுமதியான நேரம் எது? அசருடைய நேரம். அசருடைய நேரம் அல்லாஹ் முஅத்தினை வச்சிருக்கிறான். அதான் கஷ்டப்படுத்துறதுக்கு இல்ல சகோதரர்களே, எங்களை நல்ல வழியில செலுத்துறதுக்கு தான். அசருக்கு முன்னால 4 ரக்காத் சுன்னத் தொழுதோ, யார் அசருக்கு முன்னால 4 ரக்காத் தொழுவார்களோ அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைச்சு. ரஹிமல்லாஹு இம்ரஅன் மன் ஸல்லா அர்பஅன் கப்ல அல் அஸர். இதுக்கெல்லாம் உங்களுக்கு 20 நிமிடம் பிடிக்காது. அடுத்த பொறுமதியான நேரம் அசருடைய தொழுகை. அசருடைய தொழுகை பொறுமதியான தொழுகை சகோதரர்களே. ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி வஸ் ஸலாத்தில் உஸ்தா வகூமு லில்லாஹி கானிதீன். உலகத்தில் இருக்கிற எல்லார புத்தியையும் ஒரு ஓரத்தில் வைங்க, மூளை சேருங்க.
நல்ல விஞ்ஞானி, சயின்டிஸ்ட், டாக்டர், இன்ஜினியர் எல்லார மூளையும் ஒரு பக்கம். இங்கால ஒரே ஒரு ஆள்ற மூளை யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் புத்திசாலி சொல்லுங்க அப்ப, யார் புத்திசாலி? முழு உலகத்தில் இருக்கிற சயின்டிஸ்ட், ஜட்ஜ்மார், ஜனாதிபதிமார் எல்லார மூளையும் ஒரு பக்கம். மத்த பக்கம் யார மூளை? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மூளை மட்டும்தான். நீ என்ன சொல்ல வர போறீங்க? யார் புத்திசாலி இதுல? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க மாத்தி சொல்லுவீங்களாக இருந்தால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை விட இவ்வளோ பெரிய மூளையும் பொறுமதி என்று சொல்லுவீர்களாக இருந்தா, திரும்ப களிமா சொல்லும். இவ்வளோ பெரிய புத்திசாலிக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்த ஷெட்யூல் தான் இது. நாங்க சொல்றோம் நாங்க இன்டெலிஜென்ட், எங்களுக்கு சரி வராது இந்த ஷெட்யூல், அப்புறம் நாங்க மண்ண ஆயிட்டோம். அல்லாஹ் சொல்லி கொடுத்த ஷெட்யூல் சகோதரர், அதை நான் பேசிட்டு இருக்கிறேன், டைம் வேஸ்ட் பண்ணல உங்களோட. அல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க, இதுதான் உங்களோட ஷெட்யூல். நபி அவங்க அப்படிதான் செய்வாங்க. அசர தொழுவாங்க, அசர தொழுதுட்டு என்ன பொறுமதியான நேரம் அல்லாஹ் சொல்றான், எங்களுக்கு தெரியும் 2 தொழுகைக்கு பிறகு சுன்னத் தொழுகை இல்லை. என்னென்ன தொழுகை? அசருக்கும் சுபகுக்கும் பிறகு. ஏன் இல்லை? அசர் தொழுகைக்கு பிறகும் சுபகு தொழுகைக்கு பிறகு ஏன் சுன்னத் இல்லை தெரியுமா? உட்கார்ந்து திக்ர் செய்யுது, கொஞ்ச நேரம் திக்ர் செய். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், வல்லாஹு அக்பர், வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். கொஞ்சம் ஸலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத். கொஞ்சம் இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ அதூபு இலைஹ். பொறுமதி. அடுத்த பொறுமதியான நேரம் எது சகோதரர்களே? மக்ரிபுடைய நேரம். மக்ரிபுடைய 3 ரக்காத், மக்ரிபுக்கு பிறகு 2 ரக்காத் சுன்னத், பொறுமதியான சகோதரர்களே. அடுத்த பொறுமதியான நேரம் எது? இஷாவுடைய நேரம். எல்லாத்தையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், விவரமாக ஒவ்வொரு ஆயத்தாக ஓத நேரம் போத. இஷாவுடைய தொழுகை